வணக்கம் நண்பா. டே பை டே பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துலேருந்து ஒவ்வொரு விதமான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியாகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். சத்யராஜ் சார் அவர் நடிக்கிறார் அப்படிங்கிறத அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஒரு ப்ரெஸ் மீட்டில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் நேம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ராஜசேகர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறாரா என்னென்னு அப்படின்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் தெரியுது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாட்ச் பண்ணதில் ரெட் அண்டு இந்த கோல்டன் கலர் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரெட் கலர் ஒயரை பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அவர் கையில் வச்சிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டெல்லாம் இருக்க மாதிரி இந்த மெயின் பிளாக் போர்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ராஜசேகர் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இப்படி தான் பார்க்கணும். கூலி திரைப்படத்தில் இன்றைக்கி வெளியான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸில் இது ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் சொல்லியாகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா உபேந்திரா அவர்கள் அண்ட் அமீர் கான் அவர்கள் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கேரக்டர் நேம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட்டிங்லேயே ஒரு கூஸ்அம்ஸான மூமெண்ட்ஸாக இருக்குது. கூலி திரைப்படத்தின் கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல. கண்டிப்பாக இருக்குது, லைன் பை லைனுமே வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். சண்டே ஆர் டியூஸ்டேயில் முடிஞ்சிடும் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பிக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி பேசப்படுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதை பற்றி டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போயிட்டே இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது கஷ்டம். ஓகேங்களா? இவ்வளோ தொடர்ந்து 50 மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்க போகுது. அண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த கூசம்ஸான மூமெண்ட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.